கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்ஜெட் தாக்கல் ஆகிடுச்சு. ஆன உடனே இப்போ தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. ரூபாயின் மதிப்பு சரிய தங்கத்தின் விலை ஏற செய்யும். கிராமுக்கு 10,000 ரூபாய் தங்கம் நிச்சயமாக அடுத்த 2 வருஷத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. இப்போதான் ஒரு வாரத்துக்குள்ள தான் 60,000 டச் பண்ணுச்சுன்னு ஒரு செய்தி பார்த்தேன். 64,000 ரூபாய் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 62,000. 62 அப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டியை மறந்துடுறீங்க, அம்மையாரை மறந்துடுறீங்க. அம்மையார் இருக்கிறது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? பாப்கார்னுக்கே நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அதுலேயும் சாதாரண பாப்கார்ன், உப்பு பாப்கார்ன், சக்கரை பாப்கார்ன் 3ஆக பிரித்து வரி போடுறவங்க இதை விட்டுருவாங்களா? ஜிஎஸ்டி நாட்டுக்கு தானே சார். விலைவாசி ஏற ஜிஎஸ்டி ஏறுற மாதிரி தானே போட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ ஏறணும்ல. இப்போ 1000 ரூபாய்க்கு 18%. சம்பளம் ஏறுறது மட்டும், மக்களுக்கு சம்பளம் ஏறுறது மட்டும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலேயே 1% 5% தானே ஏற்றுறீங்க. அதுதான் இப்போ 12 லட்சத்துக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எவ்வளோ பேர் இந்தியாவில் 12 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிறது 142 கோடி பேர். அதில் 1.5 கோடி பேருக்காக இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க, வரி கொடுத்தாங்கன்னா. அப்போ நான் சொல்கிறது இது பணக்காரங்களுக்காக பணக்காரர் போட்ட பட்ஜெட்டுன்னு சொல்லலாமா? இந்தியாவில் 1 கோடி பேர் மிடில் கிளாஸாக இருக்க முடியாது. யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட வரியை வாங்கிட்டு, யார்கிட்ட இல்லையோ அவனுக்கு வரி செலவு கொடுக்கணும். ஆனால் அம்மையார் போடுற அரசு பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, யார்கிட்ட இல்லையோ அவன்கிட்ட பிடுங்கி, யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு இன்னும் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. இப்போ இதனால பிரயோஜனம் இல்லையா? பணக்காரர்களுக்காக போட்ட பட்ஜெட். சார், நம்ம மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட்டுன்னு கொண்டாடுறாங்கல்ல. நீங்கள் யார் மிடில் கிளாஸுங்க? இந்த பையன் மிடில் கிளாஸு, நீ மிடில் கிளாஸு, அந்த பையன் மிடில் கிளாஸு, நானா மிடில் கிளாஸு. அப்போ நான் மிடில் கிளாஸ்னால் இந்த ஊரில் பணக்காரனே இல்லைன்னு அர்த்தம். நீ அடுத்தது அம்பானியும் மிடில் கிளாஸுன்றீங்களே. பட்ஜெட் போட்டாங்க, அல்வா சாப்பிட்டாங்க அம்மையார், ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ணன் தம்பி ராகுல் என்ன கேட்டார்? அதில் ஒரு தலித், ஒரு ஓபிசி காட்டு, ஒரு இஸ்லாமியர் காட்டுனாரு. யாரும் இல்லை. 100ல் 90 பேர் பேக்வேர்ட் கிளாஸு, தலித்து, கிறிஸ்துவர்கள் 90 பேர். 10 பேர் தான் எங்கள் ஆளுங்க. நாங்களே எப்படி 90% போஸ்ட்டை பிடிக்க முடியும்? இருக்கிறது நாங்கள் 10 பேர். நான் 90% சீட்டை பிடிச்சிப்பேன். 90 பேருக்கு 10% சீட்டு. அந்த 10% ஒருத்தன் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறி உள்ளே வந்துட்டான்ல, அவன் பட்ஜெட் போடுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லைங்கிற. ஈவி மாதிரியான விஷயங்கள்ல விலை குறையும். டாட்டா நல்ல மனுஷனா ஃப்ராடா? எப்படி கேட்டால் நல்ல மனுஷன் தானே சார். அந்த டாட்டா கம்பெனி எம்டி சொல்லியிருக்க, பெட்ரோல் பேட்டரி விலையெல்லாம் இனிமேல் குறையாது, பாட்டம் அவுட் ஆகிடுச்சுன்னு. பேட்டரி விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு செல்ஃபோனில் இந்த பேனல் இருக்குல்ல, அதோட கஸ்டம்ஸ் டியூட்டி விலையை ஏற்றிட்டாங்களே. எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்கும். மோடி ஜெயிச்சா $5 உலக சூழல்னு ஒன்று இருக்குல்ல சார். அன்னைக்கு உலக சூழல் பற்றி பேசுனியா? நான் வந்தா இதை பண்ணிடுவேன் அப்படி. அப்போ நீ சொன்னியா, நீ உலக சூழல் சரியா இருந்தால் நான் $5 ஆக்குவேன்னு சொன்னியா? $5 ஆக்கியிருந்தா இங்கே ஐடியில் ஒத்த வேலையில் இருந்திருக்க முடியாது. சரி, இப்போ டாலர் ஏறுறது நல்லதா கெட்டதா? அப்போ நல்லதா? என்ன மினிஸ்டராக்கு நான் பேசுகிறேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக்குன்னு சொல்லு. பேச சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஒரு வீடியோ இருக்குது, 66 ரூபாயில் இருக்கும்போது மேடம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரூபா வீக்காக இல்லை, டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. அது எப்படி? அது டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அமெரிக்க பொருளாதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங். அப்போ நீங்கள் வீக் ஆகிட்டீங்க. இல்லை, நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங். நம்மளோட அவங்க ஸ்ட்ராங். அப்போ நீங்கள் சரியா இல்லை. சரிங்க சார், நீங்கள் சொல்கிற லாஜிக் படி அப்போ டாலர் ஏறுனா இங்கே இருக்கிற ஐடிக்காரங்க நல்ல விலை ஏறும்ல. பெட்ரோல் விலையும் ஏறுமா? $200 தங்க விலையும் ஏறும். அப்போ ஆபத்து தான். சாதாரண மக்களுக்கு ஆபத்து, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஐடி ஃபீல்ட்ல தான் லே ஆஃப் வந்துட்டு. அங்க லே ஆஃப் வேறையா? எந்த பக்கம் திரும்பினாலும். இப்போ ஓவராலா பட்ஜெட் எப்படி தான் சார் இருக்கு? 1/10. பணக்காரர்களுக்கு 10/10. மிடில் கிளாஸுக்கு, நிஜமான மிடில் கிளாஸுக்கும் ஏழைக்கும் 1/10. எனக்கு டாக்ஸ் ரிலீஃப், தேவேந்திரனுக்கு விலைவாசி உயரும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் காங்கிரஸின் ஆனந்த் சீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம் சார். பட்ஜெட் தாக்கல் ஆகிடுச்சு. ஆன உடனே இப்போ தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏறிட்டு இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு ஒரு 800 ரூபா. என்ன நிலவரம் சார்? எதனால இந்த பெரிய ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிக்கிட்டே போகுது? 87 ரூபா 30 காசு வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு காத்தால பார்க்கச்சு 87 ரூபா 10 பைசா இருந்தது. இது கூடிய சீக்கிரம் 90 தாண்டும். ஒரு வருஷத்துக்குள்ளே 90 95 வரைக்கும் போகும். ரூபாயின் மதிப்பு சரிய தங்கத்தின் விலை ஏற செய்யும். உலக சந்தையிலேயே தங்கத்தின் விலை ஏறுது. அதே சமயத்தில் ரூபாயின் மதிப்பு கீழே விழுறதுனால தங்கம் விலை ஏறும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் முதல் டிவியில் வந்தபோது, அதுக்கும் முன்னாடியே இருக்கும், 2016 இருக்கும்,
2000 சொச்ச ரூபா தங்கம் இருந்தது அப்போயே நான் சொன்னேன் ஒரு 15 வருஷத்தில் தங்கம் 10,000 ரூபான்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. கிராமுக்கு 10,000 ரூபா தங்கம் நிச்சயமாக வந்துடும். எப்போ சார்? அது டைம் சொல்ல முடியாது. அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ தான் ஒரு வாரத்துக்குள்ளே தான் 60,000 டச் பண்ணுச்சுன்னு ஒரு செய்தி பார்த்தேன். 64,000 ரூபாய் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 62,000. 62 அப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டியை மறந்துடுறீங்க, அம்மையாரை மறந்துடுறீங்க. 7,800 ரூபா. இன்றைக்கி நான் கார்த்தால பார்த்தம்போது 22 கேரட் கோல்டுங்கிறது 7,800 ரூபாயில் இருந்தது. நீங்கள் அம்மையார் டேக்ஸ் 3% போட்டிங்கன்னா 8,024. காயின் வெறும் நீங்கள் காயினாக வாங்கணும்னு நினச்சா கூட ஒரு 300 ரூபா கொடுக்கணும். 8,300 ரூபா 22 கேரட் கோல்டு நீங்கள் வெறும் காயின் வாங்கினா. ஓகே, அதான் சார் ஒரு இப்போ தான் 60,000. அம்மையார் இருக்கிறது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? பாப்கார்னுக்கே நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அதுலேயும் சாதாரண பாப்கார்ன், உப்பு பாப்கார்ன், சக்கரை பாப்கார்ன் 3ஆக பிரித்து வரி போடுறவங்க இதை விட்டுருவாங்களா? ஜிஎஸ்டி நாட்டுக்கு தானே சார்? நாட்டுக்கா? சரி, இது எப்படி எனக்கு ஒன்று புரிய வைங்க. 1 கிலோ நீங்கள் வாங்குறீங்க, இரும்பில் பாத்திரம் வாங்குறீங்க, இன்றைக்கி 1000 ரூபா 1 கிலோ இரும்புன்னு வச்சுப்போம். நீங்கள் 18 ரூபா டேக்ஸ் வாங்குறீங்க. 1 கிலோ தான் விற்கிறீங்க, 18% டேக்ஸ் வாங்குறீங்க. அதே 1,500 ரூபா ஆயிடுச்சுன்னு வைங்க, அதே 1 கிலோ தான் என்னது இரும்பு, அதே 1 கிலோ இரும்புக்கு 1,500 ரூபாய்க்கு 18% கேட்குறீங்களே, அது என்ன மாந்திரம்? ஸோ 1 கிலோவுக்கு தான் 18% கேட்கணுமா? நான் என்ன கேட்குறேன், விலைவாசி ஏற ஏற ஜிஎஸ்டி ஏறுற மாதிரி தானே போட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ ஏறணும்ல. இப்போ 1000 ரூபாய்க்கு 18%. சம்பளம் ஏறுறது மட்டும், மக்களுக்கு சம்பளம் ஏறுறது மட்டும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலேயே 1% 5% தானே ஏற்றுறீங்க. அதுதான் இப்போ 12 லட்சத்துக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது முன்னாடியே நீங்கள் 12 லட்சத்துக்கு இருக்கிறத விடுங்க. எவ்வளோ பேர் இந்தியாவில் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க? நான் கார்மெண்ட் ரெக்கார்டு படியே 1 கோடி பேர் தான், ஒரு கோடியோ 1.5 கோடி பேர். இந்தியாவில் இருக்கிறது 142 கோடி பேர். அதில் 1.5 கோடி பேருக்கா இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க, வரி கொடுத்தாங்கன்னா. அப்போ நான் சொல்கிறது இது பணக்காரங்களுக்காக பணக்காரர் போட்ட பட்ஜெட்டுன்னு சொல்லலாமா? இந்தியாவில் 1 கோடி பேர் மிடில் கிளாஸாக இருக்க முடியாது. அப்போ 1 கோடி கார் தான் விற்கணும். பல கோடி கார் நம்ம ஊரில் ஓடின்னு இருக்கு, ரைட்டுங்களா? அப்போது ஒரு நாட்டில் 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல 1 கோடி பேருக்கு நீங்கள் வரி சலுகை கொடுத்தீங்கன்னா அப்போ அது என்னது? அது பணக்காரங்களுக்காக செய்கிறீங்க. டாப் 1%. பணக்காரத்துக்காக பணக்காரர்கள் போடுற பட்ஜெட் தான் இது. உங்கள்கிட்ட 1 லட்சம் கோடி இருக்குது கொடுக்கறதுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 1 லட்சம் கோடி எங்கள்கிட்ட இருக்குது கொடுக்கறதுக்குன்னு. அந்த 1 லட்சத்தை நீங்கள் பெட்ரோல் விலை டீசல் விலையில் குறைக்கலாமே. நீங்கள் போட்டிருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல வரி குறைக்க போகிறீங்க. பணக்காரனுக்கு வரி கொடுக்காம நீங்கள் அந்த டீசல் பெட்ரோல் எல்பிஜியில் குறைச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆயிருக்குமே. இங்கே இருக்கிற கேமராமேனுக்கும் ஆயிருக்கும், தேவேந்திரனுக்கும் ஆயிருக்கும், எனக்கும் ஆயிருக்கும், இந்த மாதிரி பணக்காரனுக்கும் ஆயிருக்கும். அப்பயும் நாம வருமான வரி ஏன் குறைக்கல? யார் கேட்டாங்க? பணக்காரங்க கேட்டாங்க. இப்போ உனக்கு இருக்கா 7 லட்ச ரூபா வாங்குற வரைக்கும் கிடையாது. அதுக்கு மேலே இன்னும் என்ன வேணும்? சராசரி ஒரு இந்தியன் சம்பாதிக்கிறது 24,000 ரூபா ஆவரேஜ் இன்கம். 24 டபுள் பண்ணால் 48, 3ஆவது போட்டிங்கன்னா 72, 4ஆவது போட்டிங்கன்னா 96. அப்போ அதுக்கும் 5 மடங்கு போனால் தான் நீங்கள் வரி கட்டலான்னீங்கன்னா நாட்டில் யார் வரி கட்டுவாங்க? பின்ன வரியே கட்டாமல் நாடு எப்படி வேலை ஓடும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு அறமுள்ள அரசுனா என்ன பண்ணணுன்னா, யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட வரியை வாங்கிட்டு யார்கிட்ட இல்லையோ அவனுக்கு வரி செலவு கொடுக்கணும். ஆனால் அம்மையார் போடுற அரசு பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, யார்கிட்ட இல்லையோ அவன்கிட்ட பிடுங்கி யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு இன்னும் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. சார் இப்போ 12 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறவங்களுக்கு வரி இல்லைன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 40-50 மிச்சம் முடிப்பாங்க. அந்த காசுல ஏதாவது பொருள் வாங்காமல் எடுத்து பேங்க்கில். இப்போ என்கிட்ட எனக்கு 2 லட்ச ரூபா என்னோட வருமானத்தில் எனக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மிஞ்சம். நான் எனக்கு வேணுங்கிற பொருள் நான் இன்றைக்கும் வாங்கிட்டு தானே இருக்கிறேன். இந்த 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா போய் ஏதாவது பொருள் வாங்க போகிறேன். சரி, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அப்போ சேவிங்ஸ் பண்ணால் நாட்டுக்கு, நான் மார்க்கெட்டில் பணம் போட்டால் என்னென்னு, புது கம்பெனி ஆரம்பித்தா நாட்டுக்கு நல்லது. இருக்கிற கம்பெனிலேயே பணத்தை நான் போட்டு ஷேர் போட்டால் என்ன விதத்தில் நல்லது? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இருக்கிற கம்பெனி இருக்கிற ஷேரையே வாங்குறது. அது நாட்டுக்கு எப்படி டைரெக்டாக செய்யும்? இப்போ இதனால பிரயோஜனம் இல்லையா? பணக்காரர்களுக்காக போட்ட பட்ஜெட். இப்போ 12 லட்ச ரூபாய் மிடில் கிளாஸுங்கிறது என்னங்க? ஒரு 60,000 ரூபா 70,000 ரூபா சம்பாதிக்கிறனோட மிடில் கிளாஸ் ஓவர்.
ம். அதுக்கு மேலே போனால் அப்போ அவங்க உங்கள் கார்மெண்ட் ரெக்கார்டு தானே சொல்லுது, நான் சொல்கிறேன். சார் ஆனால் நாட்டிலேயே 1 கோடி பேர் தான் ஒரு மாதத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ நீங்கள் 10 கோடி பேரை சம்பாதிக்க வைங்களேன். நான் சொன்னேன். நீங்கள் போடுற பாலிசியில் 10 கோடி பேர் செய்யணும். நீங்கள் அப்படி கொஞ்சம் பின் திருப்பி பாருங்கள். நீங்கள் எந்த வருஷத்தில் காலேஜை முடித்து வெளில வந்தீங்க? 2014, 12, 12, 14 பிஜி. அப்போ உங்கள் 2010 வந்த அண்ணனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஜியில் முடிச்சு அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் முடிக்கிறச்ச என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸை விட்டு ஆளை பிடிச்சின்னு போயிடுவாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐடி கம்பெனிலேருந்து பஸ் வந்து இறங்கி ஆளை அள்ளினே போயிடுவாங்க. கேம்பஸ் அவ்வளோ சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு இருந்ததா இல்லையா? நல்ல பெரிய பேக்கேஜில் எல்லாம் கிடைக்கும், அப்படி செய்திகள்லாம் வரும் பார்ப்போம். பஸ்ஸு வருமா வராதா? அதான் சார், நிறைய நடக்கும். எல்லாரையும் அள்ளி போட்டு போயிடுவாங்க. கிலோ கணக்கில் ஆளுக்கு கொளுத்து வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துன்னு இருந்தாங்களா இல்லையா? எடுத்துங்கண்ணா. இப்போ ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஐடி கம்பெனி ஏதாவது ஐடி கம்பெனி பஸ் அனுப்பிச்சு ஆளை பிடிக்கிறாங்களா? இப்போ லே ஆஃபில் போகுது. அப்போனா தான் அவங்களோட பொருளாதாரம் நடத்தின வழி இதுதான். நான் சொல்லலையே, சுப்பிரமணியம் சாமியே சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு. நான் சொன்னேன். சிதம்பரம் தானே சொல்கிறாரு. சிதம்பரம் சொன்னார், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி நீ எழுதலாம் மோதியின் பொருளாதார நாலேஜுன்னாரு. சுப்பிரமணியம் சாமி இவங்களுக்கு மோதிக்கு எக்கனாமிக்ஸே தெரியாதுங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்? சிதம்பரமாவது காங்கிரஸ்காரர் சொல்லிட்டாரு. மோடி தானே மோதியை பற்றி சுப்பிரமணியம் சாமி தானே சொல்கிறாரு. சார் ஆனால் மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட்டுன்னு கொண்டாடுறாங்கல்ல. நீங்கள் யார் மிடில் கிளாஸுங்க? இந்த பையன் மிடில் கிளாஸு, நீ மிடில் கிளாஸு, அந்த பையன் மிடில் கிளாஸு, நானா மிடில் கிளாஸு? அப்போ நான் மிடில் கிளாஸ்னால் இந்த ஊரில் பணக்காரனே இல்லைன்னு அர்த்தம். நீ அடுத்தது அம்பானியும் மிடில் கிளாஸுன்னுவீங்களே சார். அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி தானே சொல்கிறீங்க. இன்னொரு சந்தேகம், அம்பானி பெட்ரோலில் 3 ரூபா 4 ரூபா கம்மியாக விற்கிறாரு. ஏன் அம்மையார் பெட்ரோலை 3 ரூபா 4 ரூபா கம்மியாக விற்க மாட்டேங்கிறாங்க? ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிலையன்ஸில் போர்டு போட்டிருக்கான் ஹாப்பி ஹவர்ஸ்னு. அந்த டைமில் போனால் டீசலில் 3 ரூபா 5 ரூபா டிஸ்கவுண்ட்டுங்கிறான். அவருக்கு ரஷ்யாவிலேருந்து ஆயில் கிடைக்குது. அப்போ இனி அதே ரஷ்யாவிலே நம்மளும் வாங்கி நம்ம ஆயில் போடலாமே கவர்மெண்ட் கம்பெனியில். சீப் ரேட்டுக்கு அவருக்கு கிடைக்குது. சீப் ரேட்டுக்கு என்ன பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு அவர் பண்ணுறாரு. அப்போ ஏன் கவர்மெண்ட்டு ஏழை பழம் மட்டும் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் பெட்ரோலுக்கு? அதனால தான் நான் சொல்கிறேன், இது பணக்காரர்களுக்காக பணக்காரம் நடத்தும் அரசாங்கம். ஏன் இந்தியன் ஆயில் இன்னும் ரிலையன்ஸோட முன்னாடியிலேருந்து பெட்ரோல் விற்கிறான். அவனால் கம்மியாக கொடுக்க முடியாதா? 50 ரூபா 1 லிட்டரில் 50 ரூபா டேக்ஸு, 25 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு, 25 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பணக்காரனுக்கு வரி குறைக்கிறதுக்கு பதில் அதில் 15 ரூபா குறைச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு 5 ரூபா குறைஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக 20 ரூபா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கும். நீங்கள் அந்த நியாயமாக அம்பானி ரேட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு பெட்ரோல் போடலாம். 75 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோன்னா இந்த பைக் ஓட்டுறவன், டிவிஎஸ் 50 ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், ஊபர் ஓலா ஓட்டுறவன்லாம் பணம் மிஞ்சி இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா அவன் எடுத்து செலவு பண்ணுவான். ஏன்னா அவன் 100 ரூபா பெரிய அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபன் சாப்பிடுவான். அதனால பொருளாதாரம் வரும். என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து நீ 1.5 லட்ச ரூபா என் கையில் கொடுத்துட்டு இவன் செலவு பண்ணுவான், அதனால பொருளாதாரம் வளரும்னு சொல்கிறிய, எந்த ஒரு நியாயம் அது? அப்போ யாருக்கு பணம் வேணும்? எனக்கு வேணுமா, அந்த பையனுக்கு வேணுமா? யாருக்கு நியாய தர்மமாக நீடு அதிகமாக இருக்கும் அவனுக்கு தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் தானே கொடுக்கணும், உங்களுக்கு தானே கொடுக்கணும். எனக்கு ஏன் கொடுக்குறாங்க? நீங்கள் மனசாட்சியோடு கேட்கணும்ல, நீங்கள் தானே சொல்லணும். அதனால தான் இது பணக்காரன் ஒருத்தர் எனக்கு எழுதியிருக்கிறாராம், அறிவு தெரிஞ்ச அறிவில்லாத ஆனந்த் ஸ்ரீனிவாசன்னு ஒரு ரைட் விங் திங்கர் பிரமுகர் எழுதியிருக்கிறாரு. ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்தது போராது போல இருக்கு அவருக்கு. ஓகே, இல்லை எழுதியிருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன். புரியுது. நான் ஓப்பனாக நான் காங்கிரஸ்காரன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அவரால் பிஜேபின்னு சொல்ல தைரியம் முதுகெலும்பு இல்லை அவருக்கு பிஜேபின்னு சொல்லி பேச முதுகெலும்பு இல்லை. நான் கேட்குறேன் கேள்வி, பணக்காரனுக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் இந்தியாவில் பணக்காரன் தான். இந்தியாவில் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் பணக்காரன் தான். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா 25,000 ரூபா வீட்டில் இருக்க முடியும். 2 பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவாகும். வீட்டு சாப்பாடு செலவு 30,000 ரூபா ஆகும். கையில் அவனுக்கு 25,000 ரூபா மாதம் மிஞ்சும். 25-30,000 ரூபா. உனக்கு 25,000 ரூபா 30,000 ரூபா மிஞ்சுமா? இந்த பையனுக்கு மிஞ்சுமா? ஸோ அவங்களுக்கு டேக்ஸு மொத்தம். அப்போ அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் தானே சார்? எங்கே 4 லட்சம் 5 அதுக்கு லட்சம் போன வருஷமே 7 லட்சத்துக்கு தான் டேக்ஸ் கிடையாதுன்ட்டு என்ன புதுசாக கொடுத்துட்டாரு.
அப்போ நீ பட்ஜெட்டே போட வேணாமே. போன வருஷமே தான் 7 லட்சத்துக்கு டேக்ஸ் இல்லைன்ட்டியே நீ. சரி, யாரோ ஒருத்தர் ஹாப்பியாக இருக்காங்க. அதான் யாரோ ஒருத்தர் பணக்காரங்க ஹாப்பியாக இருக்கலாம். பாய்ஸ் கார்டனில் இருக்கிறவர் அம்பானி வீட்டில் போய் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவார். அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருப்பான். இங்கே இருக்கிற ஆட்டோக்காரன் விரல் சுப்பிட்டு இருப்பான். லோடு வண்டி ஓட்டுறவன் விரல் சுப்பணும். ஊபர் ஓலா ஓட்டுறவன்ட்டு இன்னும் எப்படி அள்ளலான்னு பார்ப்பீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒத்துக்குங்களேன். சார் இப்போ இந்த பையன் வந்து காலேஜுக்கு போய் படிச்சிடக்கூடாது, அவன் போய் ஐஐடி போயிடக்கூடாது. நாங்களே ஐஐடி போகணும், நாங்களே எல்லாம் படிக்கணும், எல்லா பதவியும் நாங்களே இருப்போம், நாங்கள் தான் எல்லாம். அப்படி எங்க சார் இருக்காங்க? சரி, எவ்வளோ சரி நான் கேட்குறேன். இப்போ அம்மையார் பட்ஜெட் போன வருஷம் ஒரு பட்ஜெட் போட்டாங்க, அல்வா சாப்பிட்டாங்க அம்மையார், ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ணன் தம்பி ராகுல் என்ன கேட்டார், அதில் ஒரு தலித் ஒரு ஓபிசி காட்டு ஒரு இஸ்லாமியர் காட்டுன்னாரு. யாரும் இல்லை. இதுல எல்லாம் அரசியல் பண்ணலாமான்னு அப்பயே கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன்னா நீங்கள் இப்போ 100ல் 90 தெலுங்கானாவில் சர்வே எடுத்து தான் நேற்று ராகுல் காந்தி சொல்கிறாரு. 100ல் 90 பேர் வந்து பேக்வேர்ட் கிளாஸு, தலித்து, கிறிஸ்துவர்கள் 90 பேர், 10 பேர் தான் எங்கள் ஆளுங்க. 10%ல எங்கள் ஆளுங்களாம் சேர்த்து மற்றவங்களாம் சேர்த்து இருக்கிறாங்க. நாங்களே எப்படி 90% போஸ்ட்டை பிடிக்க முடியும்? அது எப்படியா முடியும்? இருக்கிறது நாங்கள் 10 பேர். நான் 90% சீட்டை பிடிச்சிப்பேன். 90 பேருக்கு 10% சீட்டு அப்படின்னு சொல்கிற ஐஏஎஸில் ஓகே. அந்த 10% ஒருத்தன் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறி உள்ளே வந்துட்டான்ல, அவன் பட்ஜெட் போடுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லைங்கிற. அது எப்படி முடியும்? அது அப்படி எங்க சார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படி வச்சிருக்காங்க? அப்படி சொல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் தானே. இப்போ நான் மன்மோகன் சிங்க்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ நீ படித்த காலம், ஆரம்ப காலம் மன்மோகன் சிங் காலம். ஆ, வரவன் போகிறவனுக்குலாம் எஜுகேஷன் லோன் ஒன்று கொடுத்துன்னு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ். உங்கள் அப்பா கை நாற்று வச்சாலே இன்ஜினியரிங், உங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாதுன்னா கை நாற்று வச்சாலே இன்ஜினியரிங் காலேஜில் 4 லட்ச ரூபா லோன் கொடுத்து படிக்க வச்சார் மன்மோகன் சிங். ஒரு 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் அவர் பணம் கட்டிகிட்டு இருந்தார். ரைட்டா? இப்போ எங்கேயாவது போய் நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கிட முடியுமா? கொடுக்குறது எங்கே கொடுக்குறான் போய் நீங்கள் கேளுங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா கை நாற்று வைப்பார், 5 லட்ச ரூபா லோன்கள் எந்த பேங்க் கொடுக்குறான்? நீ வாங்கி கொடு, எனக்கு செக்யூரிட்டி கொடு, அதை கொடு, இதை கொடு, நீ பணத்தை கட்ட மாட்டேன். எவ்வளவு வாராக்கடன் ஆயிடுச்சு சார்? அப்போ எவ்வளவு சரி. லட்சம் கோடி எவ்வளோ லட்சம் கோடி ஆச்சு? 1 லட்சம் கோடி கூட ஆகல. நீங்கள் ரெக்கார்டு எடுத்துக்காமீங்களே. நீங்கள் 4 நண்பர்களுக்கு மட்டும் 10 லட்சம் கோடி எழுதியிருக்கீங்களே. 5000 பேர் 50 கோடிக்கு மேலே ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஒரு நண்பர் இருக்கார், ஒரு நண்பரோட தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரிய டெலிஃபோன் கம்பெனி நடத்திட்டு இருந்தார், போண்டி ஆகிட்டார். 47,000 கோடி கடனுக்கு 500 கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு. அவரே இப்போ ஆந்திர பிரதேசில் பிளான்ட் போடுறதுக்கு பிட்டிங் பண்ண விட்றீங்க. நண்பரின் தம்பி. நண்பரின் தம்பி. ஓகே. அந்த நண்பர் தான் பெட்ரோல் நீ கம்மியாக போடுறாரு. எப்படி? அவர் லண்டன் கோர்ட்டில் நான் போண்டி ஆகிட்டேங்கிறாரு. போண்டி ஆனவர் எப்படி ஆந்திர பிரதேசில் பிளான்ட் போடுறாரு? அவருக்கு எஸ்பிஐ கேரண்டி கொடுக்குறாரு. அந்த எஸ்பிஐ கேரண்டி கவர்மெண்ட்டுக்கு எஸ்பிஐ பேங்க்கோட கேரண்டி கொடுக்குறாரு. எஸ்பிஐ கிராண்ட் போலின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்தேன், அவன் தப்பாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்கிறான். யோ, இதை நான் இப்படி சொன்னேன், நான் தேவேந்திரன் பர்ஸு என் பேக்கெட்டுக்கு வந்துடுச்சு, போலீஸை தேவேந்திரன் கூப்பிட்றான், எனக்கு தெரியாதுங்க தேவேந்திரன் பர்ஸு எப்படி என் பேக்கெட்டில் வந்துடுச்சுன்னா நம்புவானா? நம்புவானியா? எப்படி சார் நம்ப முடியும்? அப்படி தானே நம்புறாரு. எஸ்பிஐ கேரண்டி, அந்த கம்பெனி பேர் போடுங்க, எஸ்பிஐ கேரண்டி ஃப்ராடுன்னு போடுங்க, வெளில வரும். அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திங்கன்னான்னு கேளுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த பழைய ட்ராக் விட்டு போயிட்டீங்க. பழைய ஹவுசிங் லோன் ஏன் எஜுகேஷன் லோன் கொடுக்கறது இல்லைன்னா, நீயும் படித்து என்னோட சேர்ந்து சமப்பத்து நீ உட்காந்துட்டேன்னா அதுக்காக அதுக்கு தான் கடன் திருப்பி வரலைங்கிறதுக்காக. அதெல்லாம் கிடையாது. கடன் 50,000 கோடி தானே ரைட் ஆஃப் பண்ணு. மன்மோகன் சிங்கை நான் பார்த்து கடைசியாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தும்போது கடன் ரைட் ஆஃப் பண்ணி விவசாயி கடனை ரைட் ஆஃப் பண்ணார், அதனால் நாடுக்கு அழிஞ்சு போயிடுச்சா? இல்லை நீங்கள் 10 லட்சம் கோடி 4 கார்ப்பரேட் 50 கார்ப்பரேட் ஃப்ரெண்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணீங்க. ரைட் ஆஃப்னா கலெக்ஷன் பார்ப்பீங்கன்னு. என்ன கலெக்ஷன்? 45,000 கோடிக்கு 500 கோடி கலெக்ஷன். அவரே வந்து இப்போ பவர் பிளான்ட் போடுறாருங்கிறீங்க. அதே ஒன்றும் இல்லை, ஒரு எரிக்சன் ஒரு கம்பெனி தம்பியை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கினோன்னு அண்ணா 500 கோடி கொடுத்தாரு. அப்போ நீங்கள் வந்து பர்சனல் கேரண்டி இன்வோக் பண்ணி தம்பியை தூக்கி ஒரு நாளைக்கு உள்ளே வச்சுருந்தா அண்ணா விடவெடுத்து கொடுத்துருப்பான்ல. அப்போ அவரை ஜெயிலில் வைக்காமல் இருக்கிறதுக்கு யாரோ உங்களை கவனிச்சிருக்கணும்ல. ஸோ இப்போ எஜுகேஷன் லோன்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆமாம், முன்னேறி வந்துடக்கூடாது. ஆமாம், அதுதான். வேறு என்ன இருக்குது பொருள்? யோ,
10 லட்சம் கோடி 50 பேருக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நீயே சொல்லியிருக்க. 50 பேர் 5000 பேருக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன்னு எழுதியிருக்கிற. அப்போ நான் என்ன 10 லட்சம் கோடி எஜுகேஷன் லோன் மன்மோகன் சிங் ஏமாற்றிட்டாருன்னு கொண்டு வர ரெக்கார்டை நீங்கள் அது மாதிரி 10 லட்சம் கோடி இல்லாமல் இருந்திருந்தா ஊரெல்லாம் டண்டோரா போட்டு அடிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள். ஏன்னா நான் காட்ட முடியும். கார் டிரைவர் விற்கப்போட பையன் டிசிஎஸ்ல இருக்கிறான். பேல்பூரி வித்தவன் பொண்ணு வந்து இன்ஃபோசிஸ். நல்லது தானே சார், அது நான் சொல்கிறேன் நல்லதுன்னு. என்னை திட்டி எழுதினவருக்குலாம் ஐஐடியில் போனவர், பிஹெச்டி வாங்கினவர், அவர்லாம் நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு இப்படி ஓப்பனாக சொன்னால் உடனே அடிப்பீங்கல்ல. அதனால இப்படி இன்டைரக்டாக சொல்ல வேண்டியது. யார் சொல்கிறாங்களோ அவங்கள அடிக்கும். ஆமாம் சார், ஈவி மாதிரியான விஷயங்கள்ல விலை குறையும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏன்னா பேட்டரிக்கான இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க. அப்ப நல்லது தானே. ஏன் பெட்ரோலுக்கு போகணும்? பெட்ரோலே வேணாங்கிறாங்க. டாடா நல்ல மனுஷனா ஃப்ராடா? எப்படி கேட்டா நல்ல மனுஷன் தானே சார். அந்த டாடா கம்பெனி எம்டி சொல்லியிருக்க பெட்ரோல் பேட்டரி விலையெல்லாம் இனிமேல் குறையாது, பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. ஏன் சார் அதான் டாக்ஸ் குறைக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ டாட்டா விலையை குறைச்சிருப்பான்ல, அவன் தானே 70% கார் விற்கிறான். நேற்று தான் கார் விலை குறைஞ்சுதா? பேட்ரி விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு செல்ஃபோனில் இந்த பேனல் இருக்குல்ல, அதோட கஸ்டம்ஸ் டியூட்டி விலையை ஏற்றிட்டாங்களே. எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்கும் சார். இப்போ இங்கே எப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டிவியேட் ஆக்குது காங்கிரஸ். இப்போ நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசும்போது அவர் பேசுறது கடும் சர்ச்சையாகுது. இது கடும் சர்ச்சை. நான் ஒன்று கேட்குறேன். ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு 5 கோடி பேர் இருப்பான். லோக்சபா எலெக்ஷன் வருது, ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. 5 மாதம் கழித்து எலெக்ஷனை டிலே பண்ணி ஒரு எலெக்ஷன் வைக்கிறீங்க. 5 மாதத்தில் இன்னொரு எலெக்ஷன் வருது. அதில் எப்படி 5 கோடி ஓட்டர் எக்ஸ்ட்ராவாக சேர முடியும்? சேர்ந்துருக்காங்க. நாங்கள் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? உங்ககிட்ட இருக்குது லிஸ்ட்டு, யாரெல்லாம் லோக்சபா ஓட்டர் லிஸ்ட்டை கொடு, இதில் லிஸ்ட்டு கொடு, எதில் அசம்பிளியில் போட்ட லிஸ்ட்டை கொடு. சிரிடி அவர் சொன்னதை நான் கோட் பண்ணுறேன். சிரிடிங்கிற ஊர் சாய்பாபா ஊரில் ஒரு பில்டிங்கில் 8000 பேர் இருக்கான்னு சொல்லி ஓட்டர் ஐடி வந்திருக்கு. ஆமாம், அது எப்படி எங்கேயாவது சாத்தியமாக நீ சொல்லு. அதுக்கு வேறு ஈகிள்னு ஏதோ கமிஷன் வேறு அமைச்சு அது நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், சிரிடியில் சாய்பாபா ஊர்லேயுமா இதை பண்ணுவீங்க? மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்போ இன்னும் ஒத்துக்க மாட்டீங்களா சார்? டிஃபீட் நாங்கள் ஒத்துக்கலப்பா. நாங்கள் வெற்றி தோல்விங்கிறது வேறு. 5 மாதத்தில் எப்படி 3-4 கோடி ஓட்டர் சேர்த்தீங்க எக்ஸ்ட்ரா? ஒருவேளை சேராமல் இருந்திருப்பாங்க. அவன் எப்படி இருந்திருப்பாங்க? பாப்புலேஷனே அவ்வளோ தமிழ்நாட்டு முன்னாடி வேலை செய்யல. நீ ஒரு பில்டிங்கில் எப்படி 8000 பேர் இருக்கணும்னு நீங்கள் யோசிக்க வேணாம் ஒரு எலெக்ஷன் கமிஷனில்? ஒருவேளை பல அடுக்கு மாதிரி அது கிராமத்தில் அது மாதிரி இருக்குது. பாம்பேயில் இருக்குன்னு, சிரிடியில் இருக்குது அது மாதிரி பில்டிங். எனக்கு ஃபோட்டோ போட்டு காமி. ஓகே சார், ஓகே. இப்போ சென்னையில் வேணால் 20 மாடி கட்டடம் அந்த மாதிரி கூட ஏதாவது, மாயவரத்தில் 20 மாடி கட்டடம் இருக்குன்னா நம்புவியா நீ? எப்படி சார் அங்கே 8000 பேர் ஒரு பில்டிங்கில் இருக்கானா நம்புவியா? கரெக்டு தானே நான் கேட்குறேன். ஓகே சார். இப்போ ராகுல் காந்தி பேசுனது, பிரசிடெண்ட் யூஸ்வலாக பேசினார். நாங்கள் என்ன நாங்கள் ஆட்சியில் இருந்து இந்தியா அரசாங்கம் இருந்தால் என்ன பேசியிருக்கணும்னு பேசினார். இந்தியா என்ன செய்யணும், திரௌபதி முர்மு மேடம் என்ன பேசியிருக்கணும்னு பேசினார். அதுல வந்து அமெரிக்காவையெல்லாம் இழுத்து விட்டு நம்ம உற்பத்தியை பெருக்கி இருந்தா இந்நேரம் ட்ரம்ப் இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரை கொண்டு போய் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்க தேவையில்லை. நான் சொல்றது இது அந்த அவைக்கு அந்த நேரத்துல பிரசிடென்ட் உரை, நான் என்ன கேட்கிறேன், பிரசிடென்ட் உரை பட்ஜெட் தாக்கலா இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசி நான் என்ன கேட்கிறேன், ஒரு வெளிநாட்டு அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏதோ 2 நாள் டூர் போவார், 3 நாள் டூர் போவார், 1 வீக் டூர் போவார். 2 மாதம் வாஷிங்டனில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கவர்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் 2 மாதம் வாஷிங்டனில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சார் உங்க ஒரு கவர்மெண்ட் மாறுது, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சொல்லு. என்னெல்லாம் யாரெல்லாம் பார்த்த, என்ன மீட்டிங் போட்டேன்? பப்ளிக் பணத்தில் தானே போனேன், சொந்த காசு போட்டு போகல, கவர்மெண்ட்டை தானே பில் பண்ணேன். ஆமாம் சார், கவர்மெண்ட் அமைச்சராக போனார்ல. அப்போ நான் கேட்கலாம்ல நீ என்ன பேசுனேன்னு. ப்ரெஸ்ஸில் அதுதான் வந்தது, ப்ரெஸ்ஸில் வந்தது. நீ சொல்லலை என்ன, நீ டெய்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கலாம்ல. பிரதமருக்கு தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னால் பயம். 10 வருஷத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட வைக்கல. நான் என்ன கேட்குறேன்னா, ஜெய்சங்கர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு டெய்லி தேவேந்திர பழனிசாமி மாதிரி 4 பேரை கூப்பிட்டு உங்கள் கேள்விக்கு பதில். ஜெய்சங்கர் ப்ரெஸ்ஸுக்கு பயப்படுறவரா? எப்படி அதை டேக்கிள் பண்ணுறாரு? 2 மாதத்தில் ஒரு நாளைக்கு வாய திறந்தாரா?
அமெரிக்காவில் இருந்தால் 2 மாதத்துல எப்படிலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார். அவ்வளோ ஏதோ வேலை இருந்துச்சு. என்ன வேலை? அதுதான் ஜனநாயகம்பா. இது மன்னர் ஆட்சி இல்லைப்பா. மினிஸ்டருக்கு என்ன வேலைன்னு கேட்குறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா இல்லையா? என் மக்கள் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை கொடுத்துருக்காங்க? அமைச்சர் வேலையை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? கேள்வி கேட்குற வேலையா? எதிர்கட்சி வேலை. நான் அதான் கேள்வி முன்னால் 2 வாட்டி எதிர்கட்சி இல்லைன்ட்டிங்க. இப்போ நாங்கள் எதிர்கட்சி. எஸ், ஓகே. எதிர்கட்சியோட வேலை என்ன? ஒரு ஜனநாயகத்தில் கான்ஸ்டியூஷன் நான் கேள்வி கேட்கணும். மேக் தி கவர்மெண்ட் அக்கௌண்டபிள். 2 மாதமாக நீ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே வைக்கல, என்ன பண்ணனே சொல்லலை. ப்ரெஸ்ஸில் வந்திருக்கு நீ தான் போய் பிரைம் மினிஸ்டருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னு எல்லா பேப்பர்லேயும் வந்து நம்மளை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி. பேப்பர் மேலே கேஸ் போட்டிருக்கணுமே. இது உண்மை இல்லைன்னா நான் 3 மாதம் கழிச்சு நீ திரும்பி வந்தப்புறம் தான் கேட்குறேன். அப்போ இந்த பேப்பர் எழுதினதுக்கு பேப்பர் மேலே கேஸ் போட்டிருக்கணுமா? இல்லை சார், ஒருவேளை சார் இருக்கிற ஜர்னலிஸ்ட்லாம் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறீங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு கூண்டு கட்டி ப்ரெஸ்காரன்லாம் அந்த கூண்டில் உட்காரணும்னு நீங்கள். அப்புறம் ராகுல் காந்தி போய் வெளில விடுறேன்னு அப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் கேட்குறாரு. பாவம் ப்ரெஸ்காரன் கூண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணார். கரெக்டாக இல்லையா? ஒரு கண்ணாடி கூண்டில் தானே உங்கள் நண்பர்கள்லாம் வச்சுருந்தாங்களா இல்லையா? இல்லை சார், கண்ணாடி கூண்டில் இருந்தீங்களா இல்லையா? அதெல்லாம் மாறிடுது. எப்படி மாறிச்சு? யார் போய் கேட்டதுனால மாறிச்சு? யார் கேட்டது? எதிர்கட்சி தலைவர். எங்கள் தலைவர் கேட்டது, என் தலைவன் கேட்டதுனால தானே மாறிச்சு. எனக்கு வெக்கமே கிடையாது. சில பேர் மாதிரி நான் வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு பிஜேபி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிஜேபி கூஜா தூக்க மாட்டேன். நான் ராகுல் காந்தி கூஜா தூக்குறேன். அவன் சொன்னதுனால தானே அவர் சொன்னதுனால தானே உங்களை விட்டாங்க கூண்டு. விட்டாங்களா இல்லையா? ஓகே, அது மாதிரி நான் கேட்டா தானே உண்மை வரும். பேப்பர்ல என்ன எதை கேட்கறதுன்னு இருக்குல்ல. ஏன் கேட்கல? பேப்பர்ல வெளியுறவுன்றது நம்மளுடைய ரகசியம் சார்ந்தது. ரகசியமே இல்லையா? பேப்பர்ல வந்தப்பறம் என்ன ரகசியம்? சரி, பேப்பர்லேயே வராம நீ எல்லாத்தையும் பாதுகாப்பு வச்சிருந்து ஒரு இதுக்குள்ள சீக்ரெட்டா வச்சிருந்தேன்னா ஏதோ சீக்ரெட் மேட்டர் நடக்குதுன்னு பேப்பர்ல எழுதும்போது நீங்க டினை பண்ணியா? பேப்பர்ல வந்துருச்சு, எல்லாத்தையும் மறுக்கணும். அப்பதான் அது ஒரு சாதாரண விஷயம். என்ன உண்மையான்னு கேட்கறேன். நீ பார்லிமெண்ட்ல வச்சு கேட்கறதா? பார்லிமெண்ட்ல தானே பேச விடுறீங்க, வெளில பேசினா ஜெயிலில் வச்சிடுறீங்களா? சரிங்க சார், ஒருவேளை அந்த லாஜிக் நீங்க சொல்றது உண்மை. நான் லாஜிக்கா நீங்க ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது ஜெய்சங்கர் முத ஆளா உட்கார்ந்துருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கே இடம் கொடுக்குறாங்க, பிரதமர் கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கலையே. நம்ம ஆளு கொடுக்கலங்கிறது இன்னொன்னு. நீங்க சொன்னதுனால சொல்றேன். போய் இவர் முன்னாடி நிற்கிறாரு, ஒரு அம்மா சொல்றாரு இது உன் சீட் இல்லை பின்னாடி போங்கிறாரு. அவர் பார்க்காத மாதிரி அப்படியே நின்றுதையும் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா வந்து நீங்கள் பின்னாடி வாங்க சார், இது முன்னாடி உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்த பழனிசாமி அதையும் பார்த்துருப்பார். இந்தியாவோட மானத்தை இப்படியா வாங்கணும் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்? அதான் சார், இப்போ குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற பட்ஜெட் தாக்கலான பிறகு பேசும்போது இது நமக்கு கரெக்டு தானே? நான் கேள்வி கேட்குறேன். நான் மகாராஷ்டிரா எலெக்ஷனை எழுத்துக்கலன்னா சொல்லலை. எப்படி இந்த ஓட்டு வந்தது? லோக்சபாவில் வந்த ஓட்டர் லிஸ்ட்டை கொடு, இப்போ இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை கொடுன்னு கேட்குறேன். நீ ஏன் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிற? ரூல்ஸ் ஏன் பாஸ் பண்ணுற? நான் கேள்வி கேட்டப்போ ரூல்ஸ் பாஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிற? நீ மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஓப்பனாக கூட. ஆக மொத்தம் என் தலைவன் பேசினத்தான் தானே இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் கூண்டுலன்னு வெளில விட்டாங்க. அது வரைக்கும் ஒரு வருஷம் சும்மா கூண்டில் தான் இருந்தீங்க. இந்த ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் பேசினவன்லாம் தைரியமாக அதை பேசலை. மீடியா பேசினவன் தான் வெளில விட்டு அமிச்சு அவன்லாம் யூடியூப் சேனலில் உட்காந்துன்னுக்குறான் பாவம். ரைட்டா? அது மாதிரி இது மாதிரி உண்மையை கேட்டால் வரும்ல உண்மை வெளில. ஆனால் கடுமையாக ஆட்சேபம் தெரிவிச்சாங்கல்ல பாஜக. அது அவங்க மறுபடியும் அதை கேலி செய்கிற மாதிரி ராகுல் காந்தி பதில் சொல்கிறாரு. ஆமாம், கேலி தான், உண்மை தானே. இத்தனை நாள் நாங்கள் ஒழுங்காக இருந்தோம், நீங்கள் எங்களை கேலி பண்ணுற மாதிரி பேசுனீங்க. இப்போ நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு பதில் இல்லையே. நான் கேட்டேன் 10 லட்சம் கோடி நீ வந்து 50 500 ஏதோ ஒரு பெரிய மினிமம் 50 கோடி கொடுத்தே நீங்கள் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு நண்பரோட பெட்ரோல் பங்க் ஊரெல்லாம் பெட்ரோல் பங்க் வச்சுருக்க நண்பர் மும்பை இந்தியன் டீமை ஓன் பண்ணுறவோட தம்பியை பற்றி சொன்னேன் உங்கள்கிட்ட. சொன்னேன்னா அது உங்களால் பதில் பேச முடியல. அதுக்கெல்லாம் பிரதமர் பதில் சொன்னால் நாங்கள் ஏன் இப்படி சொல்கிறோம்? பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே சொன்னார் பிரதமர்? முன்னாடி வந்து நீ கேள்வி கேட்டால் நான் சொல்கிறேன். பிரதமர் உட்காந்து டெலிபிராம்டர்லேன்னு படித்தாருன்னு சொல்லு. பிரதமர் டெலிபிராம்டர் இல்லாமல் என்னைக்கா பேச சொல்லு. முதல்ல பிரதமர் என்ன சொல்றாரு? எங்க சொல்லாருன்னு சொல்லு. சரி, படித்தார் அப்படின்னு சொல்லு.
பிரதமர் என்ன என்ன படித்தார்? மாட்டி விடாதீங்க சார். நான் மாட்டி விடலப்பா, நான் உண்மையை தானே சொல்றேன். நான் டெலிபிராம்டரை பார்க்கலையே. நான் பார்த்தேனே. ரைட். எல்லாரும் பார்த்தவன் தானே சொல்றான். ஓகே. ஆங்கிலம்னாலே டெலிபிராம்டர் வெளில வந்து 12 லட்சம் ரூபா வந்து நேரு ஆட்சி காலத்துல இருந்துச்சுன்னா அதுல எவ்வளவு டாக்ஸ்ன்னு பாருங்க. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எவ்வளவு டாக்ஸ்ன்னு பாருங்க. இன்னைக்கு அப்ப எந்த அளவுக்கு இந்தியாவை முன்னேற்றி இருக்காரு. நான் கணக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். இந்திரா காந்தி காலத்துல தங்கம் 18 ரூபா விலை. எவ்வளோ? 18 ரூபா. இன்னைக்கு தங்கம் என்ன விலை? 62,000 ரூபா. ஒரு கிராமுக்கு வச்சுப்போம் 8,000 ரூபா விலை. இந்திரா காந்தி ஆட்சியில் 12 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ? 18 ரூபாங்கிற விலை ஆரம்பித்த போது 18 ரூபா விலை. என்கிட்ட பில்லு இருக்குது, லைட்டாக பில்லு இல்லாமல் 1972 பில்லு இருக்குது என்கிட்ட. 18 ரூபா ஒரு கிராம். 1972 பங்களாதேஷ் வார் முடிஞ்சோடனே கிராம் 18 ரூபா. ரைட்டா? 12 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் கோல்டு வாங்கியிருக்கலாம்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சொல்லு நீ. பிரதமர் கேட்டதுக்கு நான் பதில் கேள்வி கேட்குறேன். 18 லட்சம்னா ஒரு கிலோக்கு மேலே வாங்கியிருக்கலாம். 1 கிலோவா? எங்கேயோ வாங்கலாம் சார். 1000 கிராம் இல்லை 1 கிலோ. அப்போ 1000 கிராம் 18,000 ரூபா இருந்தால் 1 கிலோ வாங்கி 60-70 கிலோ வாங்கியிருக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த 12 லட்சத்துக்கு எவ்வளோ கிலோ வாங்க முடியும்? 1 கிலோ கூட வாங்க முடியுமா? 1 கிலோ எப்படி சார் வாங்க? அதுதான் ரூபாயின் மதிப்பை பிரதமர் அப்படி இறக்கி இருக்கிறார். ஒரு 62 ரூபாய்க்கு போச்சு ஒரு கிரைசிஸில், திரும்பி 55 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டார் மன்மோகன் சிங். அப்போ குலுங்கி சிரித்தார் பிரதமர். பிரதமரோட வயசோட ஜாஸ்தி. அப்போ மன்மோகன் சிங்க்கு 82 வயசு. அந்த வயசோட ஜாஸ்தி போகுமான்னு கேட்டார். இப்போ பிரதமருக்கு வயசு 76. அதை தாண்டி போய் இப்போ 87 இருக்குது. கூடிய சீக்கிரம் முரளி மனோகர் ஜோஷியும் லால் கிஷன் அத்வானியும் தாண்டி போய் செஞ்சுரி போட்டுரு போல இருக்க. அதை பற்றி பிரதமரை பேச சொல்லுங்களேன். நாங்கள் பேசுகிற பிரதமர் பேசுனது டேப்பில் இருக்குது, நீ பார்த்துருக்குற. இப்படி ஆடி ஆடி பேசி அன்றைக்கி அவர் குஜராத் சிஎம்மாக இருந்தார். இன்றைக்கி இதை பேசுங்களேன். இன்றைக்கி டாலர் ரூபாவை பற்றி பேசுங்களேன். ஒரு வெள்ளச்சட்டை சாமியார் ஒருத்தர் இருக்கிறார்ல, 5 ரூபாய்க்கு போகும்னாரே, எங்கே இருக்கார் அவர்? நான் வேணால் எடுத்து தரேன் ட்வீட்டு, தைரியம் இருந்தால் ட்வீட்டை போடு. 5 ரூபா மோடி ஜெயிச்சா 5 ரூபா டாலர்னாரு. உலக சூழல்னு ஒன்று இருக்குல்ல சார். அன்றைக்கி உலக சூழல் பற்றி பேசுனியா? நான் வந்தால் இதை பண்ணிவிடுவேன் அப்படி. அப்போ நீ சொன்னியா, நீ உலக சூழல் சரியாக இருந்தால் நான் 5 ரூபா ஆக்குவேன்னு சொன்னியா? 5 ரூபா ஆக்கியிருந்தா இங்கே ஐடியில் ஒருத்தன் வேலையில் இருந்திருக்க முடியாது. ஏன் ஐடி கம்பெனினா மூடிட வேண்டியதான். டாலர்ல வரும், இவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சிரும். இப்போ டாலர்னால இவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க லாபம் தான். அது அறிவு போலதான் பேச. சரி, இப்போ டாலர் ஏறுறது நல்லதா கெட்டதா? அப்ப நல்லதா? இது பாருங்க, பேச சொல்லுங்களேன். என்ன மினிஸ்டராக்கு நான் பேசுறேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக்கு சொல்லு. பேச சொல்லு உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை. ஒரு வீடியோ இருக்குது, 66 ரூபாயில் இருக்கும்போது மேடம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. இப்போ என்ன சொல்கிறான், ரூபா வீக்காக இல்லை, டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. அது எப்படி? அது டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அமெரிக்க பொருளாதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ நீங்கள் வீக் ஆகிட்டீங்க. இல்லை, நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங். நம்மளோட அவங்க ஸ்ட்ராங். அப்போ நீங்கள் சரியா இல்லை. 1 ரூபாய்க்கு 87 ரூபாய்னா ஸ்ட்ராங் தாங்க. ஸ்ட்ராங் தாங்க. மறுபடியும் கட்டப்பட்டு 10,000 ரூபா ஆக்கிடுவீங்க, தங்கத்தை ஆக்கிடுவீங்க இன்னும் 2 வருஷத்துல. ரூபா செஞ்சுரி போடுற அன்னைக்கு. சரிங்க சார், நீங்க சொல்ற லாஜிக் படி அப்ப டாலர் ஏறுனா இங்க இருக்கிற ஐடிக்காரங்க நல்ல விலை ஏறும்ல. பெட்ரோல் விலையும் ஏறுமா? 200 ரூபா தங்க விலையும் ஏறும். அப்போ ஆபத்து தான். சாதாரண மக்களுக்கு ஆபத்து, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஐடி ஃபீல்ட்ல தான் லே ஆஃப் வந்துட்டு. அங்க லே ஆஃப் வேறையா? அப்பனா எந்த பக்கம் திரும்பினாலும் அதான். அப்ப மன்மோகன் சிங் காலத்துல எப்படி இருந்துச்சு? ஆனா சார் இந்த லாஜிக் பாருங்களேன், மன்மோகன் சிங் பீரியட்ல இந்த நிலைமை இருந்துச்சா? உக்ரைன் ரஷ்யா போர் இருந்துச்சா? காசா பிரச்சனை, இதோட பெரிய பிரச்சனை இருந்தது. கொரோனா இருந்துச்சா? இல்ல இதோட பெரிய பிரச்சனை தெரியாத? எல்லா பேங்க்கும் இழுத்து போட்டான் அமெரிக்கா. 2008 வந்தது இல்ல, ஒரு வாட்டி நமக்கு வரல. இல்ல உனக்கு தான் அது வராம தடுத்தது இவர் தானே. அதனால தானே ஒபாமா சொல்லிட்டார், உங்க ஊருக்கு வராம தடுத்து நம்ம விஸ்வகுருன்னு ஒபாமாவை பார்த்து மன்மோகன் சிங்கை பார்த்து சொன்னாரு, எங்களை எல்லாருக்கும் பொருளாதார குருநாதர்னு ஒபாமா சொன்னாரு. சொன்னாரா? சொன்னாரு. இங்க சொன்னாங்களா? இங்க யாராவது உனக்கு குருநாதர் சொன்னாரா? நீ ஏன் நான் விஸ்வகுருன்னு சொல்லி கொண்டிதா? உன் கூட இருக்கிறவங்களே உனக்கு ஒன்றும் தெரியாதுக்கிறான்ல. நேற்று வரைக்கும் கூட சுத்திட்டு கடலை சாப்பிட்டுட்டு இருந்த சுப்பிரமணியம் சாமியை உனக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு சொல்லலாம். சொல்லிய அவரு சொன்னாரா? சொன்னாரு. சாமுவல்சன், அது பாருங்க, சாமுவல்சனோட நோபல் பிரைஸ் வாங்கினவன். நோபல் பிரைஸ் வாங்கின சாமுவல்சனோட ஆர்டிக்கல் எழுதினவன். சொன்னானா இல்லையா? உன்னோட சேர்ந்து வேர்க்கடலை போட்டு சாப்பிட்டு இருந்தானா இல்லையா? அவர் பதவி கிடைக்கலங்கனால சொல்றாங்கல்ல. சரி, ரகுராம் ராஜன் ஓடி போயிட்டான், அவன் காங்கிரஸ்காரன்.
அருண் சுப்ரமணியம் கூடயே வச்சுருந்தீங்களே அருண் ஜேட்லி காலத்தில். அவன் டிவியாக போய் ஒரு திட்டிகிட்டு இருக்கிறான். அவன் ஏன் அவனோட திட்டுறான்? அரவிந்த் சுப்ரமணியன் திட்டுறான், ரத்தின் ராய் திட்டுறான், இவெல்லாம் கூட பிரபாகர் திட்டுறாரு. பிரபாகராவது விட்டுரு, அவர் இன்னும் தெரியாது. இவங்க 2 பேரும் வேர்ல்டு ரெனவுண்ட் எக்கனாமிஸ்ட் இல்லை. நீ உனக்கு அட்வைஸராக இருந்தான், நீ அவன் அட்வைஸை கேட்கலான்னு ஓடி போயிட்டு உன்னை டெய்லி திட்டிகிட்டு இருக்கிறானே. நீ ஜிடிபி பண்ணதெல்லாம் தப்புங்கிறானே. ஜிடிபி இப்படிலாம் இல்லவே இல்லை, நீ மெஷர் பண்ணதே தப்புங்கிறான். ஸோ அப்போ ஓவராலாக பட்ஜெட் எப்படி தான் சார் இருக்கு உங்களுக்கு? 1 on 10. 1 on 10? ஆமாம், 1 மார்க் தானா? இன்னும் பணக்காரங்களுக்கு 10 on 10, பணக்காரர்களுக்கு 10 on 10, மிடில் கிளாஸுக்கு, நிஜமான மிடில் கிளாஸுக்கும் ஏழைக்கும் 1 on 10. எனக்கு டேக்ஸ் ரிலீஃப், தேவேந்திரனுக்கு விலைவாசி உயர்வு. நன்றி சார், உங்களுடைய நன்றி. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.